இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்த்துடலாங்களா? பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வால்நட் அண்ட் பாதாம் எடுத்திருக்காங்க. விறகரிசி தோசை, ஃப்ரூட்டுக்காக க்ரீன் ஆப்பிள் எடுத்திருக்கேன். அடுத்ததாக ப்ரோட்டீனுக்காக ப்ரோட்டீன் ஷேக், தோசைக்கு சூப்பர் காம்பினேஷனாக தேங்காய் சட்னியும் வச்சுருக்காங்க. அடுத்ததாக லஞ்சுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்துக்கலாமா? ரைஸ். பொதுவாகவே நாங்கள் கைக்குத்தல் அரிசி தாங்க எடுத்துக்கிறது. இது குக்கரில் வச்சு வேக வச்சு வடித்தது. பொரியலுக்கு நான் இன்னைக்கு எடுத்துருக்கிற வெஜிடபிள் கேபேஜ், கேரட், அப்புறமா கொஞ்சமாக துருவின தேங்காவும் போட்டு பொரியல் பண்ணியிருக்கேங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது மெயின் டிஷ் குழம்பு. இன்னைக்கு டர்னிப் யூஸ் பண்ணி குருமா வச்சுருக்கேங்க. இந்த குருமா தோசை, இட்லி, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன். ஸோ இது நான் நைட்டுக்கும் சேர்த்தே வச்சுட்டேன். இன்னைக்கு நைட்டுக்கு நாங்கள் தோசை தாங்க பண்ண போகிறோம். ஸோ அதுக்குமே இது சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். அடுத்ததான் லாஸ்ட்டாக ப்ரோட்டீனுக்காக இன்னைக்கு எடுத்திருக்கிறது பச்சை பயிறு. இது உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோவை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.